ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மார்கழி மாதம் 23ஆம் நாளப்பா. ஆஸ் யூஷுவல் டே காலையில் வந்து நான் 4:40க்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு தெருப்பெரு தனிச்சு கோலம் போட்டு வீட்டில் விளக்கேற்றியாச்சு. பாப்பாவும் என் கூடயே இருந்துட்டா. ஏன்னா வந்து இன்றைக்கி பாப்பா புல்புல் கிளாஸுக்கு இருக்கா. அதனால் வந்து இப்போ நேரு ஸ்டேடியம் போகிறாங்க. மேயர் பிரியாவும் உதயநிதி ஸ்டாலினும் வெல்கம் பண்ணதுக்காக அவங்க கிளாஸில் வந்து மொத்தம் நிறைய பேர் போகிறாங்கப்பா. அவளை ரெடி பண்ணுறதுக்காக அவள் சீக்கிரம் காலையில் எழுந்திரிச்சா. காலையிலே கார சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றி அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவளை ரெடி பண்ணி அந்த ட்ரெஸ்ஸு போட வளையல் போடக்கூடாதான், பூ வைக்கக்கூடாதான், கொலுசு போடக்கூடாதான், நெயில் பாலிஷ் இருக்கக்கூடாதான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் வந்து நைட்டே பாப்பா ரிமூவ் பண்ணிவிட்டு காலையிலே வந்து கடகடன்னு கிளம்பியாச்சு. லஞ்சு வந்து ஆஃப்டர்நூன் கொடுத்து அனுப்புன்னு சொன்னாங்க. அதனால் வந்து தம்பிக்கு கட்டும் போதே கேரட் சாதமும் கேரட்டும் வெங்காயம் போட்டு ஆம்லேட்டும் பண்ணி கொடுத்துட்டேன். ஆஃப்டர்நூன் ஹஸ்பண்ட் எதுவுமே கொடுத்துட்டு வந்தார். மதியானம் வந்து ஹஸ்பண்டுக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பச்சை நெத்திலி வாங்கி வந்தப்பா. நான் பச்சை நெத்திலினா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நான்வெஜ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நான்வெஜ்ஜு செஞ்சதே கிடையாது. எங்கள் அம்மா வீட்டில் நான்வெஜ்ஜு செஞ்சாவே நான் வந்து எனக்கு நீச்சல் வாசனை பிடிக்காதுன்ட்டு இது ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லைங்க. நான்வெஜ்ஜு எல்லாமே செய்ய கற்றுக்கினேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு நான்வெஜ்ஜெலாம் ரொம்ப பிடிக்கும் வெஜ்ஜை விட. அதனால் எல்லாமே வந்து இங்கே செய்ய கற்றுக்கினேன். எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணிலாம் சொல்லுவாங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாது. இங்கே வந்து நான்வெஜ்ஜு எல்லாமே கற்றுக்கினேன். ஆட்டு கொடையிலேருந்து நுரையீரலேருந்து இறாலேருந்து எல்லா மீன் வகைகளும் இங்கே என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கே வந்து தான். ஏன்னா இங்கே வந்து தான் வாரம் ஒரு முறை தான் வாரம் வாரம் செய்கிறாங்க. இங்கே சண்டே ஆச்சுனாவே நான்வெஜ்ஜு தான்ப்பா. நான்வெஜ் இல்லாமல் இந்த சென்னையே கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க வேண்டியது. எங்கள் அம்மா கூட நல்லா சமைப்பாங்க நான்வெஜ். ஆனால் அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. என் அண்ணன் பசங்க எங்கள் அண்ணாவுக்கு எல்லாமே நல்லா சூப்பராக சமைச்சு கொடுப்பாங்கப்பா. கத்திரிக்காய் போட்டு நம்ம பச்சை நெத்திலி மீன் குழம்பு வச்சுட்டோம். நீங்கள் மாங்காய் கூட போட்டுக்கலாம். பாதி நெத்திலி எடுத்து ஃப்ரை தான்ப்பா பண்ணேன். அதுலேருந்து லெமனு, அரிசி மாவு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சுட்டேன். பசங்களுக்கு கொண்டு 50 ரூபாய் எறா வாங்கின்னு வந்தேன். அவங்களும் வந்து ஸ்கூல் விட்டு வந்து மதியம் சாப்பிட்டாங்க. நைட்டுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா அதே மீன் குழம்பு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு மீன் வச்சுருந்தேன். அதையும் பொரித்து கொடுத்துட்டு பசங்களுக்கு வந்து ஆஃப் ஆயில் கேட்டாங்க. முட்டை தோசை போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி விழாக்கு இப்படி தான்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மீனில் எந்த வகை மீன் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹேவ் எ நைஸ் டே, குட் நைட், பாய்.